நகைக்காக தான் கொலை பண்ணதா 2 பேர் போலீஸ்ல சரண்டர் ஆனாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் சித்ரா அக்கா அம்மா இறந்ததும் ஒரே நாள்ல நடந்திருக்கு. இது ஒருவேளை யாரோட சதி வேலையா இருக்குமா? இல்லண்ணே, இதுல கண்டிப்பா ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமா எனக்கு நடந்த விபத்துக்கும் சித்ரா அக்காவோட அம்மா மரணத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி கண்டிப்பா அவங்க என்ன பேசினாங்கிறதும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்குன்னு. சரிம்மா, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத, வாமா போலாம். மருது, என்னாச்சு? ஸ்வேதா, இப்ப நான் கலை வந்திருக்க கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். நாம சந்தேகப்பட்ட மாதிரியே கலைக்கு பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. சரி மருது, இது இப்போதைக்கு அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கலைக்கு ஞாபகம் முழுக்க வந்தா அப்ப என்ன பண்ணலாம்னு நம்ம பாத்துக்கலாம். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, வெண்ணிலா முத்தரச மாமாவை அவளோட தெய்வ பக்தியால மனுஷனா மாத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் நடக்க விடக்கூடாது. அவளுக்கு முத்தரசு மாமா திரும்ப கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே பண்ணி ஆகணும். எப்படியாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி முத்தரசு மாமா கூட எனக்கு கல்யாணம் நடந்து ஆகணும் மருது. ஓகே ஸ்வேதா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுறேன். சரி மருது, சொல்றேன். கொஞ்சம் இருப்பா, கூப்பிடுறேன். நான் கோயில்ல இருக்கேன். என்னம்மா, அர்ச்சனை ஏதாவது பண்ணுமா? அர்ச்சனை பண்ணணும். ஒரு அவசர வேலையா வெளில போறேன். போயிட்டு வந்து அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். നോക്കിയോ ശ്വേത, நாம என்ன செய்தாலும் இவளி எல்லாம் தாண்டி தாண்டி ஒவ்வொரு கோயிலாயிட்டு போய்கிட்டே இருக்கிறா. ഈ கோயில் 8வது கோயிலாக்கும். இதையும் தாண்டி போயிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஏதாவது செய்தே ஆகணும். இவ மந்திரத்துக்கெல்லாம் அசர ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அதை விட பெரிய ராஜதந்திரத்துல நம்ம இறங்கியே ஆகணும். എന്താ പറയുന്നത്? வெண்ணிலாவ அந்த கோவிலை விட்டு நகராதபடி பண்ண போறேன் பாருங்க. ஹலோ, என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ண, சித்ரா அக்காவோட அம்மா என்ன கோவிலுக்கு வர சொன்னதுலாம் ஞாபகம் இருக்கு. அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல அவங்க ஏதோ சொல்ல நான் வச்சிருந்த போன்ல ரெக்கார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னு. போன்ல ரெக்கார்ட் பண்ணியா? ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதான் எனக்கு சரியா ஞாபகத்துல வர மாட்டேங்குது. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க. அதனாலதான் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்.
அச்சச்சோ. ஆனா இப்ப அந்த போன் எங்கன்னு தெரியலையே. மச்சி நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அந்த போன இப்போ எங்கன்னு தேடுறதுன்னு? இதாடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்லடா, ஓகேடா, பாய்டா. போன் மட்டும் கிடைச்சா நான் என்ன ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஆனா எனக்கு உடம்பு சரியான நாள்ல இருந்து அந்த போன் என் கண்ணிலே படலையே. என்ன ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனப்போ இங்கேயே உடைஞ்சு கிடஞ்சு போச்சா, இல்ல ஏதாவது கல்லுக்குள்ள மண்ணுக்குள்ள எங்கனா புதைஞ்சு போயிடுச்சான்னு தெரியலையே. எங்க போயிருக்கோம்? வணக்கம்மா. வணக்கம்ண்ண. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேண்ண. நீங்க ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்ததை பார்த்தப்போ நீங்க மீண்டும் வருவீங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. வெண்ணிலா அக்கா, முத்தரசு அண்ணா மாதிரியான நல்லவங்களோட வேண்டுதல் தான் உங்களை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. தேங்க்ஸ்ண்ண. ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்க போன் இங்கதாம்மா கிடந்துச்சு. என்னம்மா, எப்படி வந்த நீ? எப்படி இங்க கரெக்டா வந்த? என்னாச்சு சொல்லுமா. இல்லம்மா, அப்பாவை கல்லாக்கிட்டாங்கன்னு ஸ்வேதா ஆண்டி வீட்ல பேசிட்டு இருந்தது கேட்டதும் எனக்கு மனசே தாங்கல. அதான் உங்க 2 பேரையும் தேடி வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேம்மா. ஐயோ, என்ன ருத்ரா சொல்ற? ஏன் ருத்ரா இப்படி எல்லாம் பண்ண? அவங்க எல்லாம் எவ்வளவு பயந்துருப்பாங்க. ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை. நான் ஒருத்தி யாருக்கும் போன் பண்ணி நடந்தத சொல்லணும்னு கூட எனக்கு தோணல. உங்க அப்பாவை எப்படியாவது நல்லபடியா ஆக்கணுங்கிற வைராக்கியத்தோட கோவில் கோவிலா சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி இரு, நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேங்கிற விஷயத்த அவங்களுக்கு போன் பண்ணியாவது சொல்லலாம். யார்கிட்டயாவது போன் வாங்கலாம். அம்மா, இதுதான் அப்பாவா? ஆமாமா. அப்பா, அப்பா, உங்க ருத்ரா வந்திருக்கேன்ப்பா. உங்க ருத்ரா வந்திருக்கேன்ப்பா. அழாத ருத்ரா, இது 8வது கோவில். இன்னும் ஒரே ஒரு கோவிலுக்கு போனா போதும், அப்பாவை பழையபடி ஆக்கிரலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீயும் உன் மனசார சாமி கும்பிட்டுக்கோ. சாமி கும்பிட்டுட்டு அப்பாவை தூக்கிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பிடலாம். இதோ வந்துட்டேம்மா. இந்த வந்துட்டேன். அர்ச்சனை பண்ணணும்னு வந்துட்டு பண்ணாம போனா எப்படிமா? சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சுக்கம்மா. கொஞ்சம் இருமா, அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிடலாமா? ஐயோ ஐயோ, நகையை காணுமே. அத்தா, ஐயோ ஐயோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்ன சாமி, என்னாச்சு? அம்மனுக்கு எல்லா நகையும் போட்டு அலங்காரம் பண்ணலான்னு இப்ப எடுத்து வச்சுட்டு போனோமா. இப்ப அந்த நகையை காணுமா. அம்மா, வேற யாராவது கோயிலுக்கு வந்தாங்களாமா? இல்லங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். இப்பதான் என் பொண்ணு வந்து சேர்ந்தா. வேற யாரும் வந்த மாதிரி தெரியலையே. ஐயோ, நான் புள்ள குட்டிக்காரன், என்ன ஆகும் ஏதாகும்னு ஒண்ணும் புரியலையே. ஆத்தா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? பக்கத்துல போயிட்டு வந்தது தப்பா? நான் என்ன ஆத்தா உனக்கு குறை வச்சேன்? ஒரு நாள் இப்படி நடந்தது இல்லையே. என்னாச்சு? என்னாச்சு? ஐயா, என்னாச்சு? ஐயா, அம்மனோட நகையை காணுங்கய்யா. என்னையா சொல்ற? சாமி நகையை காணுமா? ஆமாங்கய்யா. அதான் ஊருக்கு புதுசுன்னு தெரியுதுல, எதுக்கும் அவங்க கிட்ட ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா கோவில்ல ரொம்ப நேரமா இந்த பொண்ணு தான் இருந்துச்சு, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருந்தேன். ஐயோ, சத்தியமா அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. வேண்டுதலுக்கு வந்த இடத்துல அதுவும் அம்மனுக்கு போடுற நகைய நான் தொடுவேனா? நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லங்க. இத பாருமா, சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் செக் பண்ணி பாத்துரலாம். எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கப்பா. எங்கம்மா உன் புருஷன் சேலை? இதாங்க ஏன் புருஷன்.
ஏம்மா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏம்மா உள்ள ஏதாவது இருக்கா பாருமா. பாருமா. ஐயா, அம்மனோட நகை இருக்கு. ஆமா, உன்னோட உணர்வை மதிக்கிறேம்மா. இன்னொரு கோயிலுக்கு போனா உன் புருஷன் மனுஷன் ஆயிடுவான்னு சொல்ற, அப்படித்தானே சொல்ற? ஆமாங்க, சத்தியமா அப்படிதாங்க. அப்ப ஒண்ணு பண்ணுமா, உன் குழந்தை அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். நீ போய் இந்த சிலைய மனுஷனை மாத்திட்டு கூட்டிட்டு வா, அப்ப நாங்க நம்புறோம். அதுக்கப்புறம் வேணா இந்த குழந்தைய அனுப்புறதா வேண்டாமான்னு ஊர்க்காரங்க கூடி முடிவு பண்ணுவோம். என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? குழந்தைய எப்படிங்க இப்படி விட்டுட்டு போவேன்? ஏமா அம்மன் நகர்ல கைய வச்சது இல்லாம பேச்சா பேசுற? கிளம்புமா முதல்ல இங்க இருந்து. சாமி, நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும். உன்னதான் நம்பி இருக்கோம். ஏய் முருகா, எங்கடா இருக்கிற? பல்கா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குதுடா. இதே மாதிரி டெய்லி நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம லைஃப் செம்ம மாசா இருக்கும். ஏய் பார்ட்டி என்னடா பெரிய. யாரு? யார் மணி? கோயில்ல அம்மனோட நகையை திருடி அத கொண்டு போய் ஒரு பரிதாபப்பட்ட பொண்ணு கிட்ட போட்டு அவளுக்கு நீ திருட்டு பட்டம் வாங்கி கொடுத்துட்டல்ல? ஏய் யார் நீ? யார் நீ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதே. நீ பண்ண பாவத்துக்கு இப்ப அநியாயமா ஒரு குழந்தை கோயில்ல பணையமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையாடா? எதுக்காகடா இப்படி பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு நல்லவ இல்ல. விடு, நான் போணும். ஏய், கல்லா இருக்கிற புருஷனை மீட்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளைய மனசாட்சியே இல்லாம இப்படி துன்புறுத்துறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எங்க போயிட்டு வர? நான் எங்க போவேன்? கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்ல எப்படி அடிபட்டுச்சு, ஏன் அடிபட்டுச்சுன்னு உனக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தியா? இங்க பாரு கலை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. என் முன்னாடி நீ நல்லா பேசிட்டு என் முதுகுக்கு பின்னாடி நீ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் வேண்டாம், புரியுதா? நீ வீல் சேர்ல இருக்கும்போது எப்படா நீ மீண்டு வருவேன்னு நானும் அம்மாவும் பார்த்துட்டு இருந்தோம். ஏண்டா இவ வந்தான்னு நினைக்க வச்சிடாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க, எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தோணுச்சு. அங்க போய் பார்த்தா பழசெல்லாம் ஏதாவது ஞாபகத்துக்கு வருமான்னு அதான் போய் பார்த்தேன். நீ இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தினாவே போதும். இனி மறுபடியும் பழசெல்லாம் கலர வேண்டாம், புரியுதா? சொல்றத கேட்டு நடந்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம். இல்ல மருது அவ என்ன அதுக்கெல்லாம் அசர்ற ஆளா? என்னைக்கு நம்ம எல்லாரையும் எந்தவித மரியாதையும் இல்லாம வீட்டுக்குள்ள வச்சு கட்டி வைக்கிற அளவுக்கு போனாங்களோ இவங்களை எல்லாம் நம்பவே கூடாதுடா. இவள அன்னைக்கே அடிச்சு விரட்டி இருக்கணும். பாவம் பரிதாபம்னு பார்த்து விட்டதுக்கு இப்ப ஏதேதோ பண்ணிட்டு தெரியறா. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் மூட மந்திரமா தான் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கெல்லாம் ஒரு நாள் சிக்காமலே போயிடுவீங்க. ஏய், என்ன பாக்குற? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஆளையும் மூஞ்சி மரகத கல்லு கையில இருக்குன்னு தானே அம்மாவும் புள்ளி இந்தாட்டம் போடுறீங்க. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து இன்னைக்கு மட்டும் முத்தரசன் மாமா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரட்டும். உங்களுக்கு எல்லாம் அதுக்கு
அதுக்கப்புறம் இருக்கு. இந்த மந்திர கல்ல உன் மேல வச்சாச்சு. சீக்கிரமா மீண்டு வா முத்து மாமா. நீ மீண்டு வரணும் முத்து மாமா. என்ன கார்த்தி, ஒண்ணுமே நடக்கலையே. இந்த நிமிஷம் முத்தரச மாமாவை எனக்கு விட்டு கொடுத்து என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ சம்மதிச்சா நான் கண்டிப்பா அவரை மனுஷனாக்கி காட்டுறேன். என் கையில இருக்கிற அந்த கல்லுக்கு மட்டும்தான் அதை நிகழ்த்துற சக்தி இருக்கு. புரியுதா? மறுபடியும் நான் நினைச்சா மட்டும்தான் முத்தரச மாமா மனுஷ உருவத்துக்கு வருவார். நீ என்கிட்ட மோதுறது மலையில தலைய மோதிரத்துக்கு சமம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படியே சபிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு தோணுதோ? சாபாலாம் விட்டுறாதுமா ப்ளீஸ். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வழிய பாரு. ஸ்வேதா, என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணிட்ட. நீ சவால் விட்டு பேசுறதுனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் நினைக்கிறியா? என்னடி வாய் அடக்கு. அம்மன் சன்னதியில வந்து நின்னுக்கிட்டு நீ பாட்டுக்கு தைரியமா சவால் விடுறியா? இத பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என்னோட தாலி பலம் முத்து மாமாவை பழையபடி மனுஷ உருவத்துக்கு கொண்டு வரோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றல்ல, நாங்க ஜெயிப்போம். இந்த பெரிய நாயகி கிட்ட மன்றாடி போராடி இல்ல அவ காலடியில என் உயிரை விட்டு கூட என் முத்து மாமாவை பழையபடி கொண்டு வருவேனே தவிர உன்கிட்ட பணிஞ்சு போய் என் முத்து மாமாவை தானமா கொடுத்து தாலி கட்ட வெப்பன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. அதையும் பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன போராட்டம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. ஐயோ ஸ்வேதாக்கா, நான் உங்களை அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன், மாமாவை மறுபடியும் பழையபடி கொண்டு வாங்கன்னு நீயே என் கால்ல வந்து விழுவ. அது வரைக்கும் வீட்டுல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். குட் பை. மூச்சுக்கு 300 தடவை ஆத்தா ஆத்தான்னு நான் உன்னதானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு நீ கொடுத்திருக்கிற பரிசு இதுதானா? பாரு பாரு என் முத்து மாமா எப்படி இருக்குன்னு நீயே பாரு. உன் கண்ணு முன்னாடியே ஸ்வேதா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பார்த்தல. இதெல்லாம் பார்த்தோம் உனக்கு இறக்கமே வரலையா? என் வயித்துல 1க்கு 2 குழந்தைய கொடுத்துட்டு என் முத்து மாமாவை கல்லாக்கி வச்சிட்டியே. இது நியாயமா தர்மமா?
சொல்லுங்க நம்பூதிரிசாமி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நாம தோத்து போயிட்டோம். என்ன சொல்றீங்க? வெண்ணிலா தன்னோட தெய்வ பலத்தால முத்தரசன் சிலைய மறுபடியும் மனுஷனா மாத்திட்டான். ஸ்வேதா, என்னாச்சு? ஸ்பீக்கர்ல போடு. சொல்றத கேளு, ஸ்பீக்கர்ல போடு. அந்த வெண்ணிலா என்னோட மந்திர சக்தியை விட அவளோட தெய்வ சக்தி தான் பெருசுன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டா. ஏற்கனவே அவளோட பிரார்த்தனையை தடுக்கிறதுக்காக நாகக்கண்ணிய நான் அனுப்பி அதையும் அவ வசமாக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த கல் சிலையை எடுக்க விடாம காந்த சக்தி அனுப்புன. அதையும் அவளோட சக்தியால முறியடிச்சிட்டா. நான் பண்ணதெல்லாம் வீணா போச்சு. இப்போ கடைசியில அவளோட வேண்டுதலால முத்தரசனும் மனுஷனா மாறிட்டான். என்னால இதை நம்பவே முடியல. உங்களை நம்பிதானே இவ்வளவு பெரிய காரியத்துல நான் இறங்குறேன். நான் எந்த செய்யும் சுவேதா, நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு பண்ணது எல்லாமே தோத்து போச்சு. அது மட்டும் இல்ல, முத்தரச மனுஷனா மாறின அதே நேரத்தில் என்கிட்ட சிலையா இருந்த கிருஷ்ணனும் பழையபடி மனுஷனா மாறிட்டான். அடேங்கப்பா, என்ன ஒரு அடக்கம்! முடிஞ்ச தலை கூட நிமிர மாட்டேங்கிற. என் முகத்தை பார்த்து பேசு. முடியல, தப்பு செஞ்சிருக்க. உறுத்தும் இல்ல. நானும் உன்னை போனா போகட்டும் எத்தனை தடவை மன்னிச்சிருக்கேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. இதுக்கு மேல உன்னை மன்னிக்கவே கூடாது. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை மன்னிக்கும் போது நீ திருந்துவ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் மன்னிக்க நீ அதிகமா மேலும் பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்க. உன்னை தண்டிக்காம விடக்கூடாது. ஆனா உனக்கு என்ன தண்டனைன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க சொல்லுவாங்க. இவளை என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க. அண்ணே, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில உங்களையே உண்டில நாக்கிட்டான். இனிமே இந்த ஸ்வேதாவை சும்மா விடக்கூடாதுண்ணே. சரியான தண்டனை கொடுக்கணும். இவளுக்கு கொடுக்க போற தண்டனை இல்ல, இனிமே இவ வாழ்க்கையில யாருக்குமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது, மனசால கூட யோசிக்க கூடாது. ஆமாமா, நல்ல தண்டனை கொடுக்கணும். ஆமா மாமா, அதான் கரெக்ட். ஆமாண்ணே, ஸ்வேதாவுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். அது என்னன்னு தெரியல. போனா போட்டும் நான் பாட்டு உனக்கு மறுபடியும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். சரி, கடைசியா ஒரு கவுண்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் 1, 2, 3 நீ எண்ணுவேன். அதுக்குள்ள நீ இதுக்கு சம்மதம் சொல்லணும். இல்லனா
1 2 3 மாமா இங்க பாருங்க மாமா, என்னால யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? ஆமா, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியவே முடியாது மாமா, முடியாது. அப்ப வீட்டை விட்டு வெளியே போடி போடி. கார்த்தி அண்ணே, இந்த ஸ்வேதோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கிட்டு வா. அவ எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அங்கே தூக்கி போட்டு வந்துடுறேன். ஓகேண்ணே. நில்ல கார்த்திக். அவனை ஏன் தடுக்கிற சித்தி? இங்க பாரு முத்தரசு, உனக்கு ஸ்வேதாவை வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா வேற யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? இந்த மாதிரி சித்தி, இந்த முடிவு ஸ்வேதாக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கும்பலுக்கும். மணிக்கணும் சித்தி, உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தயாராதான் வீட்டுக்குள்ள வந்திருப்பேன்னு. இந்த சொத்து இருக்கே, இதெல்லாம் உன் பேர்ல இல்லப்பா. இது எனக்கு முன்னாடியே தெரியும். இத சொல்லி உன் மனசை காயப்படுத்துற அளவுக்கு உன் சித்தி கிடையாது. ஆனா நீ என் மனச புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்க. சரி, அப்ப யார் பேர்ல இருக்கு? இந்த வீட்டோட வாரிசு பேர்ல இருக்கு. நான் தான் இந்த வீட்டோட வாரிசு. இல்லப்பா, உன் பொண்ணு ருத்ரா தான் வாரிசு. நீ முடிவெடுத்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரையுமே வெளியே அனுப்ப முடியாது. இதோ அதுக்கான மூல பத்திரம் நீயே பாரு. சரி சித்தி, மூளை பத்திரம் ஒரு மூளையில் எடுத்துட்டு போட்டோம். இப்ப என்ன, இந்த சொத்துலயும் இந்த வீட்லயும் எனக்கு உரிமை கிடையாது. ஆனா என்னோட வாரிசு, அதாவது என்னோட ருத்ரா குட்டிக்கு உரிமை இருக்கு. அதாவது நான் யாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னோட வாரிசு, அதாவது என்னோட ருத்ரா குட்டி சொல்ல முடியும். அதாவது ஸ்வேதாவை வெளியே போடி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா என்னோட வாரிஸ் ஏன் ருத்ரா குட்டி சொல்லல. ருத்ரா குட்டி, நீதான் இந்த சொத்துக்கும் இந்த வீட்டுக்கும் ஏகபோக வாரிசுன்னு உன் பாட்டி ஏன் சித்தி சொல்லுது. சித்தி சொன்னா சரியாதான் இருக்கும். நீ சொல்ல செல்ல குட்டி, ஸ்வேதாவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடலாமா? அம்மாவும் நீங்களும் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதெல்லாம் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் வெறுமனே உங்களை வீட்டை விட்டு விரட்டுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்தாங்கப்பா, இந்த சாட்டையால நல்லா அடிச்சு அப்புறமா விரட்டுங்க. அடிக்காதீங்கப்பா. ஆயுதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஹே, நீ யாரு? என்ன மாதிரி இருக்க? நான் தான் உன்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும். நீ யாரு? நீ என்ன மாதிரியே இருக்க? என் பேரு ருத்ரா. உன் பேர் என்ன?
என் பேர் தான் ருத்ரா. நீ என்ன என் பேரை வச்சிருக்க? நீ வந்து பொய் சொல்ற. நீ இப்ப யாருங்கிற உண்மைய எல்லாருக்கும் நான் எப்படி காமிச்சு கொடுக்கறேன் பார். இது யாரு? ஓ, உனக்கு இந்த வீட்ல இருக்கிற யாரையுமே தெரியாதா? என் மூலமா யார் யாரு இந்த வீட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க பாக்குற, அப்படிதானே? ஓகே, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் தைரியமா சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ. கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த? நவசக்தி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்பாவை நல்லபடி ஆக்கி கூட்டிட்டு வந்தோமே. இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆமா, இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு சின்ன பொண்ணு பாடும் பாட்டு, சாமி நீயும் காதுல கேட்டு, எங்க அப்பாவை என் கண்ணில காட்டு. ஒரு சின்ன பொண்ணு பாடும் பாட்டு, எங்க அப்பாவை என் கண்ணில காட்டு. எனக்கு இருந்த ஒரே அப்பாவையோ இப்போ பிரிச்சது ஏன்னு புரியல. நான் பிறக்கும் போது எங்க அம்மா உயிரை பிரிச்சது ஏன்னு தெரியல. எனக்கு இருந்த ஒரே அப்பாவையோ இப்போ பிரிச்சது ஏன்னு புரியல. அப்பா சிலைய சுமந்துக்கிட்டு அம்மா அழையுது, அவர் முத்தம் கொடுத்த கண்ணம் கண்ணீர் இல்ல. இது என் பாட்டு, உனக்கு எப்படி தெரியும்? இது என் பாட்டு, உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி என் பாட்டை பாடுற? அப்பா, நீங்க தானப்பா எல்லாரையும் மன்னிக்கணும், யார் எந்த தப்பு செஞ்சாலும் தண்டிக்க கூடாது, அவங்களோட தப்ப உணர வைக்கணும்னு நீங்க தானே சொல்லி கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்களே இப்படி திடீர்னு ஸ்வேதா ஆண்டிய மன்னிக்காம வீட்டை விட்டு துரத்துனா, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது வேற, நடந்துக்கிறது வேறையா இருக்கேப்பா. பாத்தியாப்பா முத்தரசு, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அவளோட இறக்க குணத்தை பாத்தியா? கண்டிப்பா அவதான் உன்னோட பொண்ணுங்கறதுல சந்தேகமே இல்ல. எது வாரிசுங்கிற குழப்பம் முதல்ல தீரட்டும். அது வரைக்கும் இந்த 2 குழந்தைங்களும் வீட்லயே இருக்கட்டும். ஏன்னா எந்த ருத்ரா சொல்றது உண்மைன்னு தெரியணும். ஒருவேளை நம்ம வாரிசு ருத்ராவுக்கு ஸ்வேதா வீட்ல இருக்கிறது தான் விருப்பம்னா அதை நாம நிறைவேற்றியே ஆகணும். அதனால யாரு உண்மையான வாரிசுங்கிறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஸ்வேதா இங்கேயே இருக்கட்டும். வா ஸ்வேதா. அண்ணே, இது அத்தனையும் அவங்க திட்டம் போட்டு பண்ணிருக்காங்கண்ணே. உடனே நம்ம போலீஸ் கிட்ட போவோம். கண்டிப்பா அவங்க விசாரிச்சு இது போலியான பொண்ணு, இந்த ருத்ராவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிருவாங்க. ருத்ரா மாதிரி அந்த பொண்ணு இருக்காளே, இவளை எங்க பிடிச்சாங்க? எதுக்கு இங்க வர வச்சிருக்காங்க? நோக்கம் என்ன? அவசரப்பட்டு நம்ம எதா பண்ணிட்டோம்னா இவங்களோட பிளான் என்னன்னே தெரியாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டுபிடிக்கணும். டே கார்த்தி அண்ணே, உருவத்தில் வேணா அந்த பொண்ணு ருத்ரா மாதிரியே இருக்கலாம், ஆனா பழக்கத்திலையும் குணத்திலையும் வாய்ப்பே இல்லை. அண்ணே, அவங்க கூட்டிட்டு வந்திருக்க குழந்தை போலிங்கிற உண்மைய தெளிவா எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிடலாமே அண்ணே. என்னென்ன யோசிக்கிறீங்க? உன்னை யார் உள்ள வர சொன்னது? உன்னை நான் கேட்டனா?
உன்ன நான் கேட்டனா? நான் வெண்ணிலா கிட்ட காஃபி கேட்ட அவ கொடுப்பா, நீ யார்? என்ன மாமா இப்படி என்கிட்ட பாராமுகமா பேசினா என்ன அர்த்தம்? வெண்ணிலா தான் முக்கியம்னா அப்புறம் நான் யாரு மாமா? அததான் கேக்குற, நீ யாரு? யாரு நீ? மனசால உங்க பொண்டாட்டியா நினைச்சுதான் இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். டேய் பாரு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். மரியாதையா வெளியே போ. என் வெண்ணிலா தான் என் பொண்டாட்டி, நீ மரியாதையா வெளியே போ, இல்லைன்னா நான் உங்ககிட்ட நேரடியாவும் மறைமுகமாவும் கேட்டு பார்த்துட்டேன். அதெல்லாம் முடியாம மிரட்டி கூட கேட்டு பார்த்துட்டேன். இப்போ ஒளிவு மறைவு இல்லாம நேரடியாவே கேக்குறேன். வெண்ணிலாவை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவளும் இருக்கட்டும், என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோண மாட்டேங்குது மாமா. அப்படி இல்லனா என் வாழ்க்கையில எனக்கு கல்யாணங்கிறதே வேண்டாம் மாமா. செருப்பு அடிக்கிறது கூட என் கை உமடப்படக்கூடாது. இந்த அசிங்கத்தை கையால தொட மாட்டாங்களா, அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அசிங்கம். உன்னோட நிழல் கூட என் மேல படக்கூடாது. இந்த உலகத்துல என்ன தொடர்றதுக்கு ரெண்டு பேருக்கு தான் உரிமை இருக்கு. ஒண்ணு, என் கையால நான் தாலி கட்டின என் பொண்டாட்டி வெண்ணிலா. இன்னொன்னு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ எரிக்க போற நெருப்பு. நீ எல்லாம் வெளியே போ, வெளியே போ. சரி விடுங்க மாமா. நான் கிளியா மாறி கேட்டு பார்த்துட்டேன். என்ன நானே கல்லாக்கிக்கிறேனும் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு மனுஷியாவும் கேட்டு பார்த்துட்டேன். எத்தனையோ வழியில கேட்டு பார்த்துட்டேன். ஆனா உங்களுக்கு இரக்கமே வரல. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் இன்னும் பாக்கி இருக்கு. அது நடக்கும்போது நான் கேக்குற விஷயத்த உங்களால தட்டி கழிக்கவே முடியாது மாமா. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நான் தான் ருத்ரா. இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? முடியாது. நான் தான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ தான் நடிச்சிட்டு இருக்க. நீ வெளியே போ. என்னது, நான் நடிக்கிறேனா? இது எங்க அம்மா. என் அப்பா வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. எவ்வளவு நாளா நான் இங்க இருக்கேன்னு தெரியுமா? நீ நேத்து வந்துட்டு இன்னைக்கு என்ன வெளியே போக சொல்றியா? உன்னை அடிச்சுனா அவ்வளவுதான். உன்னை நான் மட்டும் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பேனா? நானும் தான் உன்னை அடிப்பேன். போடி. சரி சரி விடுங்க. அம்மா, நான் தாமா ருத்ரா, என்ன குளிப்பாட்டி விடுமா? அம்மா, நான் தாமா ருத்ரா, என்ன குளிப்பாட்டி விடுமா? ஐயோ, நான் தான் ருத்ரா, என்னதான் குளிப்பாட்டி விடுவாங்க. நான் தாமா ருத்ரா, என்ன குளிப்பாட்டி விடுமா? இந்த 2 விரல்ல ஏதாவது ஒரு விரல்ல நீ தொடு பார்க்கலாம். நான் இத தொடாமலே சொல்வேன். நீங்க ஆள்காட்டி விரல தொட்டா ஒரிஜினல் ருத்ரான்னு மனசுல நினைச்சிருப்பீங்க. பாம்பு விரல தொட்டா டூப்ளிகேட் ருத்ரான்னு மனசுல வச்சிருப்பீங்க. அதானே? நான் மனசுக்குள்ள நினைச்சத நீ கரெக்டா சொல்ற. அது எப்படி? ஐயோ மாமா, உங்களுக்கு மூளை அவ்வளவுதான். இது எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரியும். எப்பவுமே ஆள்காட்டி விரல்ல நமக்கு பிடிச்சவங்கள நினைச்சுப்போம், பாம்பு விரல்ல நமக்கு பிடிக்காதவங்கள நினைச்சுப்போம். அவ அது தெரிஞ்சுதான் ஆள்காட்டி விரல தொட்டுட்டா. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் ஆள்காட்டி விரல்ல தான் தொடுவேன். கேசரியா வேணும் உங்களுக்கு? போங்கண்ணே. ருத்ரா, என்ன மாமா? டிஃபன் ரெடியா இருக்குமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. சாப்பிடலாமா? அப்ப இவதான் டூப்ளிகேட் ருத்ராவோ? கேட்ட உடனே சாப்பிடலாங்கிறா. சரி சரி, வா வா சாப்பிடலாம். கமான். ஐயோ மாமா, என்ன நான் புதுசா இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி வா சாப்பிடலாம்னு பறக்குறீங்க? நான் எப்பவுமே எங்க அம்மா படத்துக்கு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு தானே சாப்பிட வருவேன். அதுக்குள்ள சாப்பிட கூப்பிடுறீங்க? போங்க, போய் பூ எடுத்துட்டு வாங்க. ஐயோ, பூஜை ரூம்ல பூ இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க மாமா. சரி போங்க மாமா. போறேன்.
கண்டுபிடிச்சிட்டேன் கார்த்தி. என்ன எதை கண்டுபிடிச்சீங்க? ஒரிஜினல் ருத்ரா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சித்ரா படத்துக்கு பூ வைக்க போனாலே அவதான் ஒரிஜினல் ருத்ரா. இப்போ இன்னொரு குழந்தைய பாரு, கண்டிப்பா பூ வைக்காம தான் சாப்பிட போவா. அத வச்சு அவதான் டூப்ளிகேட்னு கையங்களமா கண்டுபிடிச்சிடலாமே. அப்படிங்களா? அது பாருங்க, அந்த ருத்ரா வரா. பாத்தியா, வெறும் கைய வீசிட்டு வரா. இவதான் டூப்ளிகேட் ருத்ரா. இன்னைக்கு இவளுக்கு கட்டம் கட்டிட வேண்டியதா. ருத்ரா வா, நம்ம போய் டிஃபன் சாப்பிடலாம். இருங்க மாமா, நான் சாமிக்கு பூ போட்டுட்டு அப்புறம் தானே சாப்பிடுவேன். என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஏய் டூப்ளிகேட்டே, நீ எதுக்கு எங்க அம்மா போட்டோக்கு வந்து பூ வச்சு கும்பிடுற? ஏய், யார பார்த்து டூப்ளிகேட்னு சொல்ற? நான் தான் ஒரிஜினல் ருத்ரா. இது எங்க அம்மா போட்டோ, அதனால நான் தான் பூ வைப்பேன், வச்சேன். நீ சொல்றதுனால அவங்க உன் அம்மா ஆயிடுவாங்களா? அவங்களுக்கு தெரியும் எங்க அம்மா சாமியா இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் தான் எங்க அம்மாக்கு பூ வைப்பேன். இல்ல நான் தான் வைப்பேன். நான் டெய்லியும் வைக்கிறேன். நீ இன்னைக்கு வந்துட்டு எங்க அம்மா போட்டோக்கு பூ வைப்பியா? முதல்ல அந்த பூவை எடுத்துட்டு வெளியே போ. நீ முதல்ல வெளியே போ. டூப்ளிகேட். அப்பா இங்க பாருங்கப்பா, இவள ஏன் அம்மாவ இவ அம்மா சொல்றாப்பா. பூவெல்லாம் வைக்கிறாப்பா. ஏன் அம்மா தானேப்பா, நான் தானே தினமும் பூ வைப்பேன். அப்பா பாருங்கப்பா, அம்மாக்கு பூ வச்சு சாமி கும்பிட கூட விட மாட்டேங்கிறா. உயர்ந்த ஸ்தானம். அம்மான்றவங்க எல்லாருக்குமே பொதுவானவங்க. நீங்க அம்மாவை சாமின்னு நினைச்சு கும்பிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் உருவத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ளத்துல வேற வேறதான். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. உங்க ரெண்டு பேருக்குமே அது இருக்கு. அதனால சண்டை போடுறதை விட்டுட்டு நாங்க நல்லா இருக்கணும், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், எங்க கனவுகள் நிறைவேறணும்னு அம்மா கிட்ட ரெண்டு பேரும் வேண்டிக்கோங்க. அம்மா அதே மாதிரி செய்வாங்க. யாருன்னே தெரியாத இந்த பொண்ணு வந்து நான் தான் ஒரிஜினல் ருத்ரா, நீ டூப்ளிகேட்னு திரும்ப திரும்ப சொல்றாமா. அதை கேட்டு நீலாம்பரி பாட்டியும் என்ன வெளியே போன்னு மிரட்டுறாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எப்படியாவது அவளுக்கு புத்தி வரணும். என்ன ஒரிஜினல் ருத்ரான்னு சொல்லிட்டு அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அவளுக்கு புத்தி வர வைமா. இறந்தவங்கள சாமின்னு அங்கிள் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை ஏமாத்துறேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் நிச்சயமா ஒரிஜினல் ருத்ரா இல்ல, அவதான் ஒரிஜினல் ருத்ரா. நான் வந்த வேலை முடிஞ்சதும் நான் தான் டூப்ளிகேட் ருத்ரான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். என் நிலைமைய பத்தியா சித்ரா? ரெண்டு குழந்தைங்களும் ஒரே உருவத்துல வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, ஒன்னு அம்மான்னு சொல்லி உங்ககிட்டயும் வேண்டிக்கிறாங்க. எது உண்மையான ருத்ரான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை. போலியா இருந்தாலும் நிஜமா இருந்தாலும் குழந்தை தானே.